வணக்கம். நான் டாக்டர் சரவணன், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸில் மெடிசன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறேன். இந்த காணொளி மூலியமாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு விழிப்புணர்வு காணொளி. மே 25 ஒவ்வொரு வருடமும் உலக தைராய்டு தினமாக அனுசரிக்கிறோம். தைராய்டு பற்றி சில வகையான முக்கியமான குறிப்புகளை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி, என்னுடைய கடமையாகவும் கருதுகிறேன். தைராய்டு பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, தைராய்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான நாளமில்லா சுரப்பி, அது ஒரு வகையான சுரக்கக்கூடிய பொருள் தான் தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். தைராய்டு சுரப்பி முக்கியமாக என்ன வேலை செய்யுது அப்படின்னாக்கா, கழுத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு கிளாண்டு தான். ஆனால் நம்மளுடைய உடம்புனுடைய ஆக்டிவ் நேச்சர், அலர்ட் நேச்சர், பிரெயினுடைய ஆக்டிவ் அண்ட் அலர்ட் நேச்சர், உடம்புல நடக்கக்கூடிய எல்லா வகையான திசுக்களிலும் நடக்கக்கூடிய வளர்சிதை மாற்றம், that is metabolism. So tissues all having the metabolism mediated by thyroid hormone. So இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ பாடி ஆக்டிவாக நல்லபடியாக சுறுசுறுப்பாக ஒரு ஹெல்த்தியான ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு முக்கியமான ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். இது சம்மந்தமான விஷயங்கள்னால தான் நமக்கு ஏதாவது ஒரு குறைபாடு தைராய்டு ஹார்மோனில் நடக்கும் பட்சத்தில் நம்ம பிரச்சனைகள் நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறதுனால தான் உலக சுகாதார மையம் WHO has organized and instruct all the countries to observe World Thyroid Day. இப்போ தைராய்டு ஹார்மோன் சுரக்கிறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் அயோடின்கிற ஒரு வேதிப்பொருள். ஸோ இந்த அயோடின்னால தான், குறைபாட்டினால தான் இந்த மாதிரி தைராய்டு ஹார்மோன் குறைந்து செக்ரேட் ஆகுது, டிஃபிஷியன்சி வருதுன்னு கண்டுபிடிச்சதுனால தான் இந்தியாலையும் சரி வேர்ல்டு லெவல்லையும் சரி சால்ட்டில் அயோடின் மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கம் அயோடினைஸ்டு சால்ட்டு ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம கன்செப்ஷன் ஆஃப் தி தைராய்டு அயோடின் லெவல் கோயிங் டு பி சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் ஃபார் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட். தட்ஸ் அ பேசிக் ஐடியா டு ஓவர் கம் த ப்ராப்ளம். பிகாஸ் சில வகையான ஹில் ஸ்டேஷன்லையும் சரி, சில வகையான காய்கறிகள் சாப்பிடும்போதும் சரி, இந்த அயோடினுடைய அப்சார்ப்ஷன், அயோடின் இருக்கக்கூடிய அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. இந்த தைராய்டு ஹார்மோன் நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ், அலர்ட்னஸ், பிரைட்னஸ் அண்ட் ஆல்வேஸ் ஆன் த டோஸ் ஸ்டேட்டஸில் வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாக இருக்கும்போது ரெண்டு வகையான பிரச்சனை நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண போகிறோம். ஒன்று கம்மியாக சுரக்கக்கூடியது, மோர் காமன் ஆஃப் திஸ் பாப்புலேஷன். வேறஸ் ஸோ அதிகமாக சுரக்கக்கூடிய கம்மியாக சுரக்கக்கூடிய ரெண்டு பிரச்சனையில் கம்மியாக சுரக்கக்கூடியது தான் ரொம்ப ரொம்ப காமனான ப்ராப்ளம் வி ஃபேஸ். அதிகமாக சுரக்கிறதும் ப்ராப்ளம் தான் இது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பேசிக் ஃபங்க்ஷன் நான் சொன்னது அலர்ட்னஸ், ஆக்டிவ்னஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக தைராய்டு ஃபங்க்ஷன் குறையும் போது என்னாகும்? வி ஆல் பிகம் வெரி லேசி, ஸ்லோனஸ், வி டோன்ட் திங்க் பிரில்லியன்ட்லி, வி டோன்ட் திங்க் பிரைட்லி அண்ட் வி ஆல்வேஸ் திங்க் பிட் லெஸ். ஸோ நம்முடைய செயல்திறன், உடம்பு, பிரெயின் எல்லாத்தினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களினுடைய வேலை செய்யக்கூடிய திறன் குறைந்து போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ என்ன ஆயிரும்? மெட்டபாலிசம் நடக்காது, வளர்சிதை மாற்றம் சீராக நடைபெறாது இந்த உடம்புல. அப்போ உடம்பு வெயிட் போடுறது, ஒவ்வொரு உறுப்பும் வேலை செய்யறது கம்மியாக இருக்கும்போது ஹார்ட்னுடைய ஃபங்க்ஷன் குறையும், பிரெயினுடைய ஃபங்க்ஷன் குறையும், குடலினுடைய மூமெண்ட் குறையும். அப்போ உங்களுக்கு மோஷன் போகாமல் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம். ஸ்கின்னுடைய நேச்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, டெம்பரேச்சர் ரெகுலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கம்மியாக இருக்கலாம். இப்போ உடம்பு வெயிட் கெயின் ஆகிறதும், அதனால் டெம்பரேச்சர் வெளியில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நார்மல்னு அவர் நினைப்பார், அவருக்கு நார்மலான தைராய்டு கிளாண்ட் இருக்கும். ஆனால் நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது, கம்மியானபடி வேலை செய்யக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு குளிர்ச்சியாக தெரியும். ஸோ இது ஒரு முக்கியமான சிம்டமாக எடுத்துகிட்டு, முக்கியமாக லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சில வகையான சிம்டம்ஸ் ஆர் அறிகுறிகள் இருந்ததுனாக்கா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணி இது தைராய்டாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டு பார்க்கணும். அதுக்கு வேண்டிய டெஸ்ட்டுகள் பண்ணி, சிம்பிளான பிளட் டெஸ்ட் தான் அது, பண்ணி அவர் கன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்லுவார். அவர் சொல்லக்கூடிய அட்வைஸை ஃபாலோ பண்ணிக்கணும். இதை தவிர அதிகமான ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய தைராய்டு கிளாண்ட் விச் இஸ் நாட் வெரி காமன், பட் அதில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். So once again back to recollecting the information, நார்மல் ஃபங்க்ஷன், அலர்ட்னஸ், ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாக இருக்கக்கூடிய தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது நம்ம ஓவர் ஆக்டிவாக இருப்போம்,
ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது ஹார்ட் ஃபெயிலியர் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. உடம்புனுடைய தூக்கம் இல்லாத தன்மை, முழிச்சிட்டே இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி சில வகையான சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. கம்மியாக வேலை செய்யும் போது குளிர்ச்சியாக இருக்கும்னு சொன்னால் வெளியில் டெம்பரேச்சர் நார்மலாக இருந்தாலும் இது உடம்பு ஆல்வேஸ் ஃபீல்ஸ் வெரி ஹாட், ரொம்ப ஆக்டிவான மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா உடம்புல ஹீட் வேவ்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும், ஆர் ஹீட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்ட். அது பாடியினுடைய தன்மையை ரொம்பவுமே சூடாகவே வச்சிருக்க சான்ஸ் இருக்குது. இதுலேயும் மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் வரும். ஸோ இந்த ரெண்டு மட்டும்தான் சிம்டம்ஸ் டாக்டர் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. இந்த ஒரு லேசினஸ் ஆஃப் தி சிஸ்டம், மெட்டபாலிசம், ஸ்லோனஸ் ஆஃப் தி மெட்டபாலிசம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் நடக்கும்போது என்ன ஆகும், நேச்சுரலி கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகிறதுக்கும் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் கம்மியாகிறதுக்கும், இதனுடைய எஃபெக்டில் நமக்கு இரத்த குழாயில் கொழுப்பு படிகிறதுக்கும், ஹார்ட் அட்டாக், பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த மாதிரி அடுத்த லெவல் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. முக்கியமான விஷயம் அது புரிஞ்சிக்க வேண்டியது. ரெண்டாவது, யாரெல்லாம் இதில் பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓவரால் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் தைராய்டு டிஸார்டர், எஸ்பெஷலி லோ ஆர் ஹை தைராய்டு கேன் ஹேப்பன் வித் ப்ரெக்னன்சி லேடிஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நவடேஸ் என்ன ஆயிருக்குனாக்கா எல்லா லேடிஸும் யாரெல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்களோ இட் இஸ் அ ரொட்டீன் ப்ரோட்டோகால் to screen them for, it is not testing, it is screen them for thyroid function to identify the problem. ஏன்னா ஒரு ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய லேடிக்கு அவங்களுடைய பேபி உள்ளே இருக்கும், மதர் இருப்பாங்க, பட் ஸ்க்ரீன் பண்ணி நம்ம ஏர்லியராக இன்டர்வென்ஷன் பண்ணும்போது, தைராய்டு ஹார்மோன் குறைபாட்டை ஏர்லியராக இன்டர்வென்ஷன் பண்ணும்போது மருந்துகள் கொடுத்து கண்டிப்பாக அவங்களுக்கும் பெட்டர்மெண்ட் இருக்கும். அவங்க உடம்புக்கூடிய அந்த தைராய்டு சுரப்பினுடைய குறைபாடு பேபிக்கும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கிறனால பேபியினுடைய டேமேஜையோ இல்லை பேபிக்கு வரக்கூடிய பிற்பாடு வரக்கூடிய பிரச்சனைகளையோ குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நாட் ஓன்லி ப்ரெக்னென்ட் லேடிஸ் பட் ஆல்சோ சில்ட்ரன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் இன் மைண்ட், children also prone for this. Not only that, third category of population is prone to develop this thyroid disorder, especially low thyroid. We call it as hypothyroidism. Low thyroid is senior citizens. Very important, we call it as cryptic disease. Cryptic disease na என்னன்னாக்கா வெளியில் எந்த சிம்டம் தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 4-5 வகையான சிம்டம்ஸ், கோல்டு இன்டாலரன்ஸ் ஆர் ஹீட் இன்டாலரன்ஸ், இல்லை வெயிட் கெயின், இல்லை பாடி ஸ்லோன், இந்த மாதிரி எந்த விதமான சிம்டம்ஸ் இல்லாமல் சைலண்ட் தைராய்டு டிஸார்டர்ஸ் கேன் ஹேப்பன் இன் சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ மேக் இட் as a routine that after the age of 50s or 60s you try to screen your body for thyroid function. அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சைலண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். Depends on the level, you take it as a call for an annual checkup or 6-month checkup. Doctor also will guide you regarding that. So முக்கியமான விஷயங்கள் தைராய்டு ஹார்மோனோட லெவல் சைலண்டா ஆர் இம்பார்ட்டன்ட் ஆர் அட் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் தைராய்டு டிஸார்டர்ஸ். Number 1 is pregnancy, number 2 is senior citizens and the children. So the very important point, should take it as a home point. And not only that, இது சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். another important point, இது நம்ம டயட்டில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம இந்தியா கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், மல்டிபிள் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட் ஆல்சோ இம்ப்ளிமெண்டட் அயோடினைஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் பாடி சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு definitely iodinized salt has been started practicing. Not only that, சில டைம் நமக்கு iodine rich and selenium rich ஃபுட்லாம் நிறையா இருக்குது, especially berries and different types of apple. Those items have got a high amount of your iodine and selenium, which is more helpful for the normal functioning of the thyroid gland. ஸோ இந்த வகையான அந்த உணவுப் பொருட்களை உட்கொள்ளும்போது தைராய்டு கிளாண்டினுடைய ஃபங்க்ஷன் மெயின்டைன் பண்ண முடியுது முக்கியமான விஷயம். And very rarely it is not a common thing to have only swelling in the neckல மட்டும் வரலாம், ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கலாம். பட் யூஸ்வலாக unless it produces some problem லைக் பெரிய ஸ்வெல்லிங் இருக்குது, பார்க்குறதுக்கு அசிங்கமாக்கிறதுக்கு நான் மட்டும் சர்ஜரி பண்ணாமல் அது உங்களுக்கு அழுந்திட்டு இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் காற்று குழாய் இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் உணவு குழாய் இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிற நர்வ்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பாதிப்புக்கு உள்ளானால், படுக்கும்போது மூச்சு அடைக்குது, உட்காரும்போது மூச்சு அடைச்ச மாதிரி இருக்குது, இல்லை முழுங்க முடியல, அடைச்ச மாதிரி இருக்குது தொண்டை பகுதியில், இல்லை வாய்ஸ் சேஞ்ச் ஆச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தால் அப்போ டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கணும். அதர்வைஸ் ஸ்மால் ஸ்வெல்லிங் இங்கே ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அட் த சேம் டைம் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்,
சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கட்டியினுடைய தன்மை இருந்தால் டாக்டர் வில் அட்வைஸ் யூ ரிகார்டிங் தி ரிமூவல் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட். ஸோ பாயிண்ட் வாண்ட் டு கன்வே டு ஆல் இஸ், இந்த உலக தைராய்டு தினத்தில் உணவுப் பொருள்கள் உலக சுகாதார மையம் மற்றும் இந்தியாவுடைய கவர்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அட்வைஸ் பண்ணபடி அதுக்கு ரெக்கமெண்டட் பொருள்கள் அயோடினைஸ்டு சால்ட் எடுத்துட்டு பீரியாடிக்லி செக் யுவர் தைராய்டு லெவல், எஸ்பெஷலி அட் ரிஸ்க் பாப்புலேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி as well as the elderly people or the senior citizens, children also, to screen for thyroid function and try to maintain your thyroid level in a normal level so that you don't develop the high or low levels of thyroid gland function. At the same time, the late complications of or consequences of this thyroid dysfunction, especially in the form of cardiac disease, can be prevented. So I hope I reach you all regarding the point really want to convey regarding these thyroid disorders on this day of World Thyroid Day. Thank you for listening to me. Thank you.